நீங்க யார்கிட்டயாவது நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வேற வழி இல்லாம செய்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்க பேர்ல ஒரு கோபம் வரும். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தனியான ஒரு ஃப்ரீடம், இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. நீங்க உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, உன்னோட ஃப்ரீடம் பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் சொல்றது நீ செய் அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி அர்த்தம். யாராலையுமே அதை ஏத்துக்கவே முடியாது. சோ இங்க சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும்ங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணும், இது நம்ம செய்யறதுனால எப்படி ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் வருது அப்படின்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது மூலமா அவங்க உங்களுக்காக முழு மனசோட உதவி செய்வாங்க, வேலை செய்வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 43 ஃப்ரம் தி புக் தி 48 லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம். இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே தனக்குன்னு ஒரு தேவை இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இதை செஞ்சீங்கன்னா நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, நாட்டுக்கு நல்லது எனக்கு என்ன பர்சனலா நல்லது அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே செல்ஃபிஷ், அதுதான் உண்மை. சோ நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நல்லது நடக்கும்னு அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாதான் அவங்க நீங்க சொல்றதை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா உங்களுக்கு அவரை பத்தின ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்னு, எந்த விஷயத்துக்காக அவர் மக்கள் கிட்ட இருந்து, ஒரு குரூப் கிட்ட இருந்து தனியா ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இது அவரோட யூனிக்னஸையும் இண்டிவிஜுவாலிட்டியும் உங்களுக்கு புரிய வைக்கும். ரெண்டாவது, எந்த விஷயத்துக்காக இவரு குரூப்போட இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நீங்க அவரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த காலத்துல எல்லாம் இந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டுக்காரங்களோட சண்டை போடுவாங்க. இந்த சிப்பாய்களுக்கு எதுக்கு சண்டை போடுறோம்னு தெரியாது. நம்ம அரசர் சொன்னாங்க அதனால நாங்க சண்டை போடுறோம். அவங்களுக்கு உள்ள இருந்து அந்த ஒரு முழு மனசோட அந்த சண்டை போடுறதெல்லாம் இருக்காது. சொல்றத செய்யற மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாம. ஆனா T.E. லாரன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கான்செப்ட மாத்தணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. அதாவது அவரு ஒரு சண்டையில ஜெயிக்கணும்னா அவரு ஒவ்வொரு சோல்ஜரோட மனசையும் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். அவங்களுக்கு பர்சனலா என்ன அதுல ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சண்டை போடுறப்ப அக்ரெசிவா, ஆக்ரோஷமா உள் மனசுல இருந்து சண்டை போடுவாங்க. அப்பதான் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜரையும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர்கிட்டயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அதே ABC கான்செப்ட தான் எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லாருமே வேற வேற மாதிரியான மக்கள். சோ நீங்க ஒருத்தருக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, என்ன பயங்கள் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஒரு விஷயத்த நீங்க இது நடந்தா உங்களுக்கு அது நடக்கும், உங்களுக்கு அதுல பெனிஃபிட் இருக்கும்னு புரிய வச்சா மட்டும்தான் அவங்க உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில் மூலமா நீங்க ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா நீங்க ஒரு இன்வேல்யூபிளான ஒரு ஸ்கில் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மத்தவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிற அந்த சைக்காலஜி, அந்த ஒரு ஆர்ட்டை நம்ம கத்துக்கணும். வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த கண்டென்ட், அடுத்த லா படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். டேக் கேர். பை.